நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உச்சமேடு வாழ்வின் உயர்வு. உச்சமேடு வாழ்வின் உயர்வு. நம்ம ஜாதகமும் கைரேகையும் ஏறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கும். நம்ம ஜாதகத்துல என்ன கிரகம் உச்சமா இருக்கு, என்ன கிரகம் ஆட்சியா இருக்கு, என்ன கிரகம் நீசமா இருக்குங்கிறத நம்ம கையை பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கையில என்ன மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட உயர்வு தான் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது. இப்ப குருமேடு நம்ம கையில குருமேடு உயர்வா இருக்கு, குருமேட்டுல நல்ல ரேகை அமைப்பு இருக்குன்னா குரு நம்ம ஜாதகத்துல நல்லா இருப்பாரு, நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை என்ன தசை என்ன புத்தி நடக்குது, இப்போதைக்கு என்ன கோச்சாரத்துல என்னென்ன கிரகம் இருக்குங்கிறத நம்ம கையில ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப குரு திசை குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்ப குரு மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை குரு தசை குரு புத்தி நடக்குது. இப்ப நம்ம கையில குருமேடு நல்லா இருக்கு. குருமேடு நல்லா இருக்கு, குரு ரேகை, அதாவது குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகளும் பார்க்கணும். குருமேட்டோட ஈவனா எந்த மேடு உயர்வா இருக்குன்னு பார்க்கணும். அந்த மேட்டுல இருந்து ரேகை எதுவும் வருதான்னு பார்க்கணும். இப்போ இந்த நிகழ்காலம் தசா புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு திடீர்னு ஒரு ரேகை உற்பத்தி ஆகும். திடீர்னு இப்ப இந்த சுக்கரமேட்டுல இருந்து ஒரு ரேகை உற்பத்தி ஆகி இப்படியே நேரா இப்படி சூரிய மேட்டுக்கு போகும் சார். இப்படி திடீர்னு உற்பத்தி ஆகி சூரிய மேட்டுக்கு போகுது. அது எந்த வயசுன்னு பார்க்கணும். முதல்ல எடுத்தோடனே நம்ம ஜாதகத்தில் என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே வயசை கணக்கு பண்ணணும். என்ன வயசு நடக்குது. இப்போ ஒரு நபருக்கு ஒரு 40 வயசுன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆணுக்கு ஒரு 40 வயசாக இருக்குது. 40 வயசுல முதல்ல இந்த ஆயில் ரேட் முதல்ல எடுத்தோன்னு மேடுகளை பார்த்துக்கணும். எந்த மேடு உயர்வாக இருக்குன்னு பார்த்துக்க. அந்த மேடு அதிகமாக உயர்வாக இருந்ததுன்னா உச்சமாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு உயர்வாக இருந்ததுன்னா ஆட்சியாக இருக்குது, மட்டமாக இருந்ததுன்னா சமமாக இருக்குது, ரொம்ப பலமாக இருந்தால் நீசமாக இருக்குது. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சோம். நம்ம ஜாதகத்தில் விட கையில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சுக்கிர பகவான் நல்லா இருக்காருன்னா சுக்கிர மேடு உயர்வாக இருக்குது சார், உயர்வாக இருக்கும். இந்த செல்வாக்கு ரேகைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. அதாவது சுக்கிரன் சம்மந்தப்பட்டதில் சப்போர்ட்டு பெண்கள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, அந்த நண்பர்கள் மூலமாக சப்போர்ட் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேடுகள் உயர்வாக இருக்குது. எந்த மேடு உயர்வாக இருக்கோ அந்த மேடெல்லாம் கையில் இங்கே உச்சமாக இருந்ததுன்னா அங்கேயும் உச்சமாக இருக்கும், இங்கே ஆட்சியாக இருந்ததுன்னா அங்கேயும் ஆட்சியாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நடப்பு ரேகைகளை பார்க்கணும். எந்த ஆயுள் ரேகையில் 40 வயசுன்னா இது பாதி 30, இது 40 வயசு. இந்த இடம் இது 40, 50, 60, 70, 80 அப்படி கொண்டு வரணும். ஒரு 70 வயசுன்னு கணக்கு பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ 40 வயசுல அந்த ஆயில் ரேகை 40 வயசுக்கு முன்னாடி ஆயில் ரேகையை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்குன்னா சின்ன வயசுல வியாதி வந்திருக்கும், கிராசிங் வந்தது, தீவு வந்ததுன்னா ஏதோ உடம்பு சரியில்லாம ஆயிருக்கும், வியாதி வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 40 வயசை கண்டுபிடிச்சிட்டு இந்த 40 வயசுக்கு கீழே இங்கே 40 வயசு 41 வயசுல ஒரு ரேகை மேலே ஏறுது சார். அப்போ ஒரு நல்லது நடக்க போகுது, இதுல ஒரு நல்லது நடக்க போகுது. இப்போ இந்த வயசுக்கு மேல, இப்போ 40 வயசுக்கு மேல ஒரு நல்லது நடக்க போகுது. ஒரு வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, சொத்து வாங்க போறீங்க, ஏதோ ஃபேக்டரி கட்ட போறீங்கன்னா இது மாதிரி நல்லது ரேகை வரும். சப்போஸ் இதுல கெடுதல் வரணும்னா இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கும் சார். இந்த இடத்துல இந்த ரேகைக்கு பதிலா இங்க ஒரு தீவு இருக்கும், இல்ல விடுபட்டு இருக்கும். இப்போ வியாதி வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாலும் ஆயுள் ரேகையை பொறுத்தலும், புத்தி ரேகையை பொறுத்தலும் இதுதான் 40 வயசு சரிங்களா. இது 30, இது 40. இங்க இது வரைக்கும் 20, 25, 30, 35, 40 அப்படி வரணும். 50, 60, 70 அப்படி இப்படி இது பண்ணும் ஒரு அப்ராக்சிமேட்டா. இப்ப விதி ரேகையை பொறுத்தவரைக்கும் இங்க பிறப்பு 10, 20, 25, 27, 30 வச்சுங்க. இது 35 அப்படி கணக்கு பண்ணணும். அப்படி போகும்போது 35, இது 40, இது 50, இது 60, இது 70, இது 80 அப்படி கணக்கு பண்ணும். இந்த விதி ரேகையை பொறுத்தவரை கீழே இருந்து மேலே போகும் சார்.
இந்த புத்தி ரேகையை பொறுத்தவரைக்கும் இந்த சைட்ல இருந்து குருமேட்டுக்கும் செவ்வா இருக்குல்ல, குரு செவ்வா இடையில புத்தி ரேகை வருதுல, இங்கிருந்து ஆரம்பிக்கும். இறுதி ரேகை வந்து இங்கிருந்து பார்க்கணும். இப்ப 10, 20, 30, 40 இந்த வயசு, 40 வயசு, இதுக்கு மேல இறுதி ரேகை எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இறுதி ரேகை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதை எல்லாமே கால்குலேஷன் பண்ணி அதே மாதிரி சூரிய ரேகையை பார்க்கணும். கீழ இருந்து சூரிய ரேகை மாறுதா, இல்ல இப்ப இறுதி ரேகை மேல இருந்தா 50 வயசுக்கு மேலதான் இறுதி ரேகை ஆரம்பிக்குது. இது சூரிய ரேகை இறுதி ரேகையில இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 50 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, நீங்க வெளிச்சத்துக்கு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முதல்ல வயசை கண்டுபிடிக்கணும், என்ன வயசு நடக்குது. அதே மாதிரி என்ன மேடு உச்சமா இருக்கோ அங்க நம்ம ஜாதகத்திலையும் உச்சமா இருக்கும். அது நல்லது செய்ய போகுதுன்னா அந்த மேட்டுல நல்ல குறிப்பு சுக்கர மேடு நல்லது செய்ய போகுது. சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சமா இருக்காரு. சுக்கரன் வந்து மீனத்துல இருந்தா உச்சம், எந்த லக்னமா இருந்தாலும் சுக்கரன் வந்து மீனத்துல இருந்தா உச்சமா இருக்காருன்னு அர்த்தம். இப்ப நம்ம கையை பொறுத்தவரைக்கும் சுக்கரமேட்ல இப்படி செல்வாக்கு ரேகைகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு செல்வாக்கு நல்லா இருக்கு, சுக்கரன் நல்லது பண்ண போறாரு. அப்போ ஆயில்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த 40 வயசுக்கு மேல முன்னாடி என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடந்திருக்கு, அப்போதைக்கு 5 வருஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஆயில் ரேகையை பார்க்கணும், புத்தி ரேகையை பார்க்கணும், விதி ரேகையை பார்க்கணும், அதே மாதிரி இறுதி ரேகையை பார்க்கணும், சூரிய ரேகையை பார்க்கணும், அதிர்ஷ்ட குறிகள் இருக்கான்னு பார்க்கணும். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் மெனக்கணும். நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் என்ன தசை புத்தி நடக்குது, இப்போதைக்கு கோச்சார கிரகம் என்ன பண்ணுது, எந்த கிரகம் என்னது செய்ய போகும், அதாவது நல்ல வீட்டில் இருக்கா, ஒரு கிரகம் வந்து அசுப கிரகம் நல்ல வீட்டில் இருந்தால் நல்லது செய்யும், கெட்ட வீட்டில் போச்சுன்னா கெட்டது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 6, 8, 12 மறைஞ்சிருக்கா, 1, 4, 7, 10 இருக்கா, 1, 5, 9 இருக்கான்னு கிரகம் பார்த்து நம்ம செய்யறோம்னா அதே மாதிரி நம்ம கையை பொறுத்தரணும். சுக்கிர மேடு எப்படி இருக்கு, சுக்கிரன் தான் வந்து கலத்திரக்காரன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கல்யாண லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம சுக்கிர மேட்டை பார்த்து பார்த்துக்கலாம். சுக்கிர மேட்டுல வளைகுறியோட இருந்துருச்சுன்னு வச்சுங்க, கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும், பிரிவில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அதுல பிரிவு வரணும்னா இந்த சனி மேட்டை பார்க்கணும். இப்போ கணவன் மனைவி பிரிவுனா இங்க வந்து இந்த விதி ரேகை இந்த சனி மேட்ல ஏதாவது இன்டூ மார்க் இருக்கும், அப்போ வந்து விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகை செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும். செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும்போது சண்டை சச்சரவு, விதி தான் சனி ரேகை, அதாவது குடும்பத்துல சண்டை சச்சரவு வரணும்னா சனி மேட்டை பார்க்கணும், சனி ரேகையை பார்க்கணும், விதி ரேகையை. அப்போ அதில் சண்டை சச்சரவு பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த வயசுலன்னு அந்த ரேகை ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ அந்த வயசில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏறக்குறைய சண்டை சச்சரவுலாம் மேலே ஒரு நடுத்தரமான வயசுல, இப்போ கையில் நடுப்பகுதி வந்து இது வந்து 30 to 50 இந்த வயசு, இது வந்து 50க்கு மேலே உள்ள வயசு. இப்போ இந்த மேடுகள்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு உயர்வா இருந்ததுன்னா அவர்களுடைய 1, 5, 9 நல்ல சிறப்பா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப குரு, சுக்கிரன், சந்திரன், புதன் இது நல்லா இருக்குதுன்னா 1, 4, 7, 10 சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சம் முதல்ல எடுக்கும்போது புரியாமது, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல எடுத்தோம்னா எந்த மேடு உயர்வா இருக்குன்னு பாருங்க. இப்போ என்ன வயசுன்னு பார்த்துங்க, அந்த வயசுல ஆயில் ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆயில் இந்த வயசுல ஆயில் ரேகை இந்த இடத்துல வருது, 40 வயசுல வருது. இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது கிராசிங் வந்ததுன்னா வியாதி வந்துருச்சு, எந்தெந்த வயசுல வியாதி வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், சண்டை சச்சரவு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி வந்ததுன்னா செவ்வாய்மேட்ல இருந்ததுன்னா சண்டை சச்சரவு மூலமா பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆயில் ரேகை எப்படி இருக்கு, ஆயில் ரேகை இது வரைக்கும் எப்படி இருந்து இனிமே எப்படி இருக்க போகுது பார்த்துக்கலாம். அதே மாதிரி விதி ரேகையை பார்த்துட்டு வேலை எப்படி இருக்கு, தொழில் எப்படி இருக்கு, சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கா, உங்களுக்கு ஆயில் ரேகையில இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பலனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆயில் ரேகையில இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு, சுய முயற்சி, கவர்மெண்ட் ஜாப் உத்தியோகம் இல்லை பர்மனண்டான உத்தியோகம் எந்த வயசுல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விதி ஆயில் ரேகையில இருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகும் சார். எத்தனை விதி ரேகை இருக்கும் அத்தனை வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டுபிடிக்கணும், இது கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஆக மொத்தம் 2 ஜாதகமும் கைரேகையும் ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கை நம்ம கண்ணாடி மாதிரி, அதை நம்ம பார்க்கணும், கணக்கு போடணும். நம்ம கை எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பார்த்தோம்னா அப்படி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம கையை பொறுத்தவரை ஆயுள் எப்படி இருக்கு, புத்தி மனநிலை எப்படி இருக்கு, அறிவு எப்படி இருக்கு, வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாரான்னு இந்த புத்தி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை வேலையா, தொழிலா,
என்ன வயசுல என்ன பிரச்சனை வரப்போகுது, தொழில ஏதாவது பிரச்சனை வரும்னா இந்த விதி ரேகையில கண்டுபிடிச்சிடலாம். தட்டுப்பாடு வருதுன்னா விதி ரேகையில அந்த விதி ரேகை வருது இல்லையா, அந்த ரேகையில தடை வரும். ஊர் விட்டு ஊர் போறது, இல்லை இந்த இடத்துல விட்டு போயிருக்கும். அந்த இடத்துல வந்து இப்போ இது புத்தி ரேகை, இது இருதய ரேகை வச்சுங்க. 30லேருந்து 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு வருமானமே சுத்தமாக நின்று போயிடும். அது ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில வருமானம் நின்று போயிருக்கலாம். அந்த விதி ரேகை இல்லைன்னா வருமானமே நின்று போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி சூரிய ரேகை வருது, அப்போ அந்த வயசுல தான் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். மேடுகளை பார்த்து உச்ச மேடு வாழ்வின் உயர்வை கொடுக்கக்கூடியது. அந்த மேட்டு வழியாக தான் நீங்கள் உயரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதகத்தில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஆட்சி, உச்சம், நீசம், சமம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம கையில் மேடுகளை பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறது என்ன வயசு நடக்குதுன்னு பார்க்கணும். என்ன வயசுல ஆயுள் எப்படி இருக்கு, புத்தி எப்படி இருக்கு, விதி எப்படி இருக்கு, சூரியன் எப்படி இருக்காரு, இருதய ரேகை எப்படி இருக்கு, ஹார்ட் அட்டாக் எதுவும் பிரச்சனை வருமாங்கிறது இருதய ரேகை வச்சு கண்டுபிடிக்கலாம். புத்தியில எதுவும் பேதளிப்பு வருமா, நல்லா வாழ்க்கையில அறிவை கொண்டு முன்னுக்கு வந்துருவாரான்னு புத்தி ரேகையை பார்க்கணும். விதி ரேகையை பார்த்து பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சண்டை சச்சரவு வருமா, குடும்பத்துல சண்டை சச்சரவு வருமானு விதி ரேகை சனி மேட்டா பார்க்கணும். இப்போ சுக்கர மேடு அளவுக்கு அதிகமாக உப்படா இருந்ததுன்னா பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அளவுக்கு அதிகமாக உப்பரா இருந்து இந்த இது மேடு அந்த வளைகுறி இருந்துச்சுன்னா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும், அதனால பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய மனம் நினைப்பதை நம்ம கை கண்ணாடி மாதிரி காமிக்கும் சார். அதில் வச்சு நம்ம தார ரேகையை பார்க்கணும்னா இந்த புதன் மேட்டு சைடில் பார்க்கணும். புதன் மேட்டை பார்க்கணும். வியாபாரம் எப்படி இருக்கு, வியாபாரி ஆவாங்களான்னு புதன் மேடு அளவுக்கு அதிகமாக உப்பாக இருக்கு. அதாவது செவ்வா நிலவரம் எப்படி இருக்குன்னா சதுரம் இருக்கான்னு பார்க்கணும். இதே மாதிரி கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஓரளவு ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும். அதை பார்க்க தெரிஞ்சோம்னா வாழ்க்கையில் கையும் ஜாதகமும் கைரேகையும் ஏறக்குறைய ஒன்றா இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கையில் நீங்கள் வேறு எந்த கணக்கும் போடாமல் கையை பார்த்தோன்னா இப்போ என்ன நடக்க போகுது, இந்த என்ன நம்ம வயசை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆனா பெண்ணா அந்த வயசுல என்ன நடக்கும், அப்படி ஒரு 5 வருஷம் என்ன நடக்கும், முன்னாடி என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் கையை பாருங்கள், நான் சொன்னதை வச்சு உங்கள் கையை ஒப்பிட்டு பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.